பொறுப்பு ஏற்றதிலிருந்து ஒவ்வொரு திட்டத்தையும் மகளிருக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து செஞ்சிருக்கிறாங்க. ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் நம்முடைய முதலமைச்சர்கள் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்ட கையெழுத்து. இன்னைக்கு அந்த திட்டத்தின் கீழே 960 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 12 கோடி பயணங்களை மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலம் மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே போல மகளிர் காலையில் எந்திரிச்சு சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் குறிப்பா பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் முன்னாடி சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. சாப்பிடாமே குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனா அதன் பிறகு உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, பையன் குழந்தை ஸ்கூலுக்கு போச்சு, சாப்பிட்டானா, பசியோட இருப்பானே, படிச்சானா அப்படின்னு. அதை போக்குவதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 22 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு நாளும் 52,000 மாணவ மாணவிகள் குழந்தைங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. அடுத்து அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி சேருகின்ற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கு தமிழ் புதல்வர் திட்டம்னு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வரார். இந்த திட்டத்தின் மூலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 17,000 மாணவ மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. நம்முடைய முதலமைச்சருடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான வேலை வாய்ப்புகளை நம்முடைய இளைஞர்களுக்கு நாம உருவாக்கி இருக்கின்றோம். நேற்றுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, ஒன்றிய அரசுடைய யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வெளிவந்திருக்கு. இதுல 10 ஆண்டுகள் கழிச்சு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் அகில இந்திய அளவுல டாப் 10 ரேங்க்ல 2 பேர் தமிழ் மாணவர்கள் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. நம்பர் 2 நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவி. இவங்க 2 பேருமே அரசு கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டத்துடைய பயனாளிகள். இதுதான் திராவிட மாடல் அரசுடைய நம்முடைய முதலமைச்சருடைய வெற்றி. இதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இதே போல 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்குகின்ற திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் இன்னைக்கு சுமார் 12,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டம் வழங்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்திற்கும் மேல மகுடம் வச்சது போல ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். அந்த திட்டத்தின் கீழே இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளா ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கிட்டு வராங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாசமும் 3,24,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வரார். நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மகளிர் உரிமை திட்டத்தை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி தருவதாகவும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முடக்கணும்னு சில பேர் முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த முயற்சியை முறியடிச்சு காட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் வியக்கிற வகையில ஒவ்வொரு மகளிர் அக்கௌண்ட்லயும் 1,32,00,000 மகளிர் அக்கௌண்ட்லயும் இந்த போன மாசம் 5,000 ரூபாயை கிரெடிட் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. அதே போல கோடை கால சிறப்பு நிதியாக கைம்பெண், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் 38 லட்சம் பேருக்கு 2,000 ரூபாய் சிறப்பு நிதியை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் ஏராளமான திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சு கொடுத்திருக்கு. 2023 ஏற்பட்ட வெள்ளத்தால வீடுகளை இழந்தவங்களுக்கு ரூபாய் 102 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2,350 வீடுகள் முழுதாக கட்டித்தரப்பட்டு இருக்கின்றது. அதே மாதிரி சேதமடைந்த 476 வீடுகள் புனரமைக்கப்பட்டு இருக்கின்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 431 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனால 4 லட்சம் மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி கோவில்ல சுமார் 306 கோடி ரூபாய் மதிப்பீடு ஒருங்கிணைந்த வளாகம் மற்றும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. உடன்குடியில 14,000 கோடி மதிப்பீட்டில் அதிக அளவு திறன் கொண்ட அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டு வருது. 36 கோடி ரூபாய் செலவில் மினி டைடல் பார்க்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்படி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நம்முடைய அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இது மாதிரியான திட்டங்களால தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்ந்து வருகின்ற மாநிலங்கள்ல முதல் மாநிலமாக 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு அந்த சிறப்பை நம்முடைய தமிழ்நாடு பெற்றிருக்கிறது.
இன்னைக்கு மகளிர் சுய குழு சகோதரிகள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இந்தியாவிலேயே முதலாக மகளிருக்கு சுய உதவி குழுக்களை ஆரம்பிச்சது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆரம்பித்து வைத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். மகளிர் சுய உதவி குழு சகோதரிகளுக்கு இந்த 5 வருடங்கள்ல மட்டும் சுமார் 1,30,000 கோடி அளவுக்கு வங்கி கடன் வழங்கப்பட்டிருக்கு. மற்றவங்க கிட்ட வேலை கேட்கிற நிலைமை மாதிரி மகளிர் நீங்க இன்னைக்கு 4 பேருக்கு நீங்க வேலை கொடுக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு மகளிர் நீங்க முன்னேறி இருக்கின்றீங்க. அதனால்தான் ஐடி கம்பெனியில கொடுக்கிற மாதிரி மகளிர் குழு சகோதரிகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய புகைப்படம் பேரோட போட்டு ஐடி கார்ட்ஸ் நம்முடைய ஆட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கார்டுகளை நீங்க வாங்கியிருப்பீங்க. இந்த கார்டுகளை முறையாக பயன்படுத்துங்க. இந்த கார்டுகளை பயன்படுத்தி உங்களுடைய குழு தயாரிக்கின்ற அந்த பொருட்களை 25 கிலோ வரைக்கும் 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீங்க எந்தவித கட்டணமும் இல்லாம எடுத்துக்கொண்டு போய் நீங்க அதை விற்பனை செய்ய முடியும். இன்னைக்கு கடன் இணைப்பு பெற்றுள்ள சகோதரிகள் நீங்களும் பொருளாதார தன்னிறைவு பெற்ற தொழில் முனைவோரா வரணும்னு நாங்க வாழ்த்துறோம். அடுத்து இந்த விழாவில் கலைஞர் கனவு இல்லத்திற்கான ஆணைகளும் வீட்டுமனை பட்டாக்களும் வழங்க இருக்கின்றோம். குடிசை மாற்று வாரியத்தை தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடிசை வீடுகளை எல்லாம் கான்கிரீட் வீடுகளா மாற்றியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அப்படிப்பட்ட கலைஞருடைய பெயர்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மக்களுக்கான வீடுகளை தந்துட்டு இருக்கிறாங்க. குடியிருக்க வீடு எவ்வளவு முக்கியமோ அதே போல அந்த வீட்டிற்கான பட்டா மிக மிக முக்கியம். ஆகவே பட்டா கொடுக்கிற நடைமுறைகளை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எளிமையாக்கினாங்க. அதனாலதான் இந்த 5 வருஷத்துல 21 லட்சம் மக்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பட்டா கொடுத்திருக்கிறாங்க. பட்டாங்கிறது உங்களுக்கு அரசு கொடுக்கின்ற சலுகை கிடையாது, அது உங்களுடைய உரிமை. அந்த உரிமையை நம்முடைய அரசு இன்னைக்கு நிலைநாட்டி இருக்கின்றது. இனிமே உங்களுடைய வீடுகள்ல மகிழ்ச்சியோடு நிம்மதியா நீங்க தூங்கலாம். ஆகவே பட்டா பெற்றவங்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இங்க நிறைய மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்கிறீங்க. மாற்றுத்திறனாளிகளான உங்களுக்கு வேண்டியது சலுகை இல்லை, உரிமை அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க. அந்த வகையில் தான் தமிழ்நாடு முழுக்க உள்ளாட்சி அமைப்புகள்ல நியமன உறுப்பினர்களா மாற்றுத்திறனாளிகள் நியமிக்கப்பட்டு வர்றாங்க. இதன் மூலம் மாற்றுத்திறனாளிகள் கேட்கின்ற இடத்துல இருந்து மற்றவங்களுக்கு குரல் கொடுக்கிற இடத்திற்கு வந்திருக்கின்றீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு மோட்டார் வாகனம் உட்பட பல்வேறு நலத்திட்டங்களை நம்முடைய அரசு கொடுத்திருக்கிறது. ஆகவே மாற்றுத்திறன் தோழர்களுக்கு இந்த அரசு என்னைக்குமே பக்கபலமாக இருக்கும். அதே போல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீனவ மக்களுடைய கோரிக்கைகளையும் தொடர்ந்து நிறைவேற்றிட்டு வராங்க. தமிழ்நாடு முழுக்க கடலோர மீனவ கிராமங்களோட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி இருக்கோம். மீன்பிடி துறைமுகங்கள், மீன் இறங்கு தளங்கள், மீன் சந்தைகள் எல்லாம் நவீனப்படுத்தி இருக்கோம். குறிப்பா மீன்பிடி தடைக்காலத்திற்கான நிவாரண தொகை 5000 இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 8000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் 4 கோடி மதிப்பீடுல விளையாட்டு கட்டமைப்புகளை உருவாக்க அடிக்கல் நாட்டியிருக்கின்றோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி திருவைகுண்டம் தொகுதிகளில் தலா 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி ஸ்டேடியம் உட்பட சுமார் 8 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு விளையாட்டு கட்டமைப்புகள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த விளையாட்டு கட்டமைப்புகள் இன்னும் அதிகமான விளையாட்டு வீரர்களை தூத்துக்குடியிலிருந்து நிச்சயம் உருவாக்கும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவு மக்களுக்குமான ஒரு ஆல்ரவுண்டர் ஆட்சியா நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு சென்னையில் நடந்த கனவு மெய்ப்படம் 2030 நிகழ்ச்சியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. அதுல சிலவற்றை மட்டும் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். 2030க்குள் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ மீண்டும் 7 லட்சம் வீடுகள் கட்டப்படும்னு முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் 3 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. 2030க்குள் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளில் 100% ஸ்மார்ட் கிளாஸஸ், ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்படும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கின்ற மாவட்டங்களில் திறன் மேம்பாட்டு மையம், ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் அமைக்கப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களிடையே பள்ளி இடைநிறுத்தம் முற்றிலும் நிறுத்தப்படும். மாவட்டந்தோறும் நவீன இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அமைக்கப்படும். இது போன்ற அறிவிப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இன்னும் ஏராளமான திட்டங்களை திராவிட மாடல் 2.0 நிச்சயம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு வழங்குவார். ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்க எப்போதும் போல உங்களுடைய ஆதரவை நீங்கள் தர வேண்டும். நலத்திட்டங்களை பெற்ற
உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.